முருகா சரணம். மயிலும் மயிலும் சேவலும் துணை என்று ஊநேர் எலும்பு என துவங்கும் பொது திருப்புகழ் பாடல் இடம்பெறுகிறது. ஊழ்நோய் அடைந்து மாசான மண்டும் ஊனோடு உழன்று கடை நாயேன். ஊழ்வினை சம்பந்தமான நோய்கள் இவைகள் சேர்ந்து குற்றங்களே நிறைந்த உடலோடு அலைந்து திரிந்த நாயினும் கீழான் அடியேன் என்று ஒரு வரி இந்த பாடலிலே வருகிறது. வியாதிகளை தீர்த்து கொள்ளாத வைத்தீஸ்வரர் என்ற தலைப்பிலே காலமேக புலவர் பாடிய பாடல் ஒன்றை பார்த்தேன். அதை கேட்டு திருப்புகழ் பாடலையும் விளக்கத்தையும் கேட்போம். வாதக்காலாந்தமர்க்கு மைத்துனர்க்கு நீரிழிவாம் போதப் பெருவயிராம் புத்திரன கோதக்கேள் வந்த வினை தீர்க்க வகையறியார் வேலூரர் எந்த வினை தீர்த்தார் இவர். வாதக்காலாம் தமக்கு மைத்துனருக்கு நீரிழிவாம் போதப் பெருவயிராம் புத்திரனுக்கு ஓதக்கேள் வந்த வினை தீர்க்க வகையறியார் வேலூரர் எந்த வினை தீர்த்தார் இவர். சொல்வதை நீ கேட்பாயாக. புள்ளூரில் உள்ள சிவபெருமானுக்கு வாதக்காலாகும் காற்று திருவடிகளாகும். மைத்துனரான திருமாலுக்கு நீரிழிவு ஆகும். நீராகிய கடலில் படுத்திருப்பது தொழிலாகும். மகனாகிய விநாயகருக்கு பெரிய வயிறு உண்டு, மகோதரம் என்னும் நோய் உண்டு. இவ்வாறு நமக்கு ஏற்பட்ட நோய்களை போக்கிக் கொள்ள வழியறியாத இவர் வேறு எத்தகைய வினையை தீர்ப்பார்? இதனுடைய விளக்கம், வாதக்கால் நோயினர் சிரம பரிகாரத்தின் பொருட்டாக காலை மாற்றுவர். ஆதலால் நடனத்திற்காக திருவடியை தூக்கிய நடராஜருக்கு வாதக்கால் என்றார். ஆனால் உண்மையான பொருள் சிவபெருமானுக்கு வாதக்கால். வாதம் என்றால் காற்று. அந்த காற்று காலாக இருக்கின்றது. நீரிழிவு நோயுற்றவர் குளிர்ச்சியை விரும்பி நீரில் இருப்பார். அதனால் பார்க்கடலில் உள்ள திருமாலுக்கு நீரிழிவு நோய் என்றார். மைத்துனரான திருமாலுக்கு நீரிழிவு, நீராகிய கடலிலே படுத்திருக்கும் தொழிலாக இருப்பதால் நீர் இழிவு என்றார். வயிறு பெரியதாகுமாறு வரும் நோய் மகோதரம். விநாயகருக்கு வயிறு பெரிதாக இருப்பதால் அவருக்கு மகோதரம் என்ற நோய் உள்ளதாக உரைக்கிறார். சரி, திருப்புகழ் பாடலை கேட்போம்.
திருப்புகழை கேட்டோம். விளக்கத்தை பார்ப்போம். ஊனேர் எலும்பு சீச்சி மலங்களோடே நரம்பு கசுமாலும். மாமிசம் மூடியுள்ள எலும்பு தசை கொண்டு மேய்ந்து அகம் பிரிந்தார் என்பார் அலங்காரத்திலே. சீ என்று இகழத்தக்க ஆபாசங்கள் இவைகளுடன் நரம்புகள் மற்ற அசுத்தங்கள். கசுமாலம் என்ற சம்ஸ்கிருத வார்த்தை அநேக சென்னைவாசிகளால் அசுத்தம் என்ற பொருளிலே பயன்படுத்தக்கூடிய ஒன்று. ஊழ்நோய் அடைந்து மாசான மண்டும் பூர்வ வினையால் ஏற்படும் வியாதிகள் இவைகளை எல்லாம் பெற்று குற்றங்கள் நெருங்கி சேருகின்ற ஊனோடு உழன்ற கடை நாயேன், உடலோடு அலைச்சலுற்ற இழிவடைந்து நாய் போன்றவனான அடியேன். நானார் ஓடுங்க, பணிவுடன் அடங்கியிருப்பது என்னிடத்தில் உள்ள சக்தியா? நானார் வணங்க, நான் உன்னை வணங்குவது என் செயலா? உன்னை மகிழ்ந்து ஓத நான் யார்? மகிழ்ச்சியுடன் உன்னை பாடி போற்றுவது என் இச்சைப்படியா நடக்கிறது? நான் ஆர் இறங்க, எல்லா உயிரிடத்தும் இரக்கம் காட்டும் குணம் எனக்கு எப்படி ஏற்பட்டது? நான் ஆர் உணங்க, வயதின் முதிர்வால் சிந்தையும் உடலும் பாடி வெளிவதும் என் இச்சையா? நான் ஆர் நடந்து விழ நான் ஆர், நடப்பதும் சரி நடக்க முடியாமல் விழுவதும் சரி எதுவும் என் செயல் இல்லையே, எல்லாம் சிவன் செயலே. என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே நின் செயலே என்று உணரப் பெற்றேன் என்று பட்டினத்தடிகள் பாடுகிறார். தானே புணர்ந்து சேரும் அனைத்தும் தாமே ஆகி, தனக்கென்று எந்த ஆதாரமும் இன்றி, ஆனால் சராச்சரங்கள் எவற்றிலும் கலந்து நின்று, தான் தோன்றி எப்பராய் தனக்கென்று எதுவும் புனராய் இயல்பில் தனிஞான முதற் பொருளான பிரான் என்கிறது தனிய புராணம். தானே அறிந்து தானே வேறு உதவி இல்லாமல் எல்லாவற்றையும் அறிபவராய், இது இறைவனுடைய 8 குணங்களில் ஒன்று, உற்றும் உணர்தல் என்கின்ற குணம். தானே மகிழ்ந்து ஸ்வரூபத்திலேயே ஆனந்தமயத்தனாய், ஆராதாரம் கடந்த ஆனந்த பேருளியை பேராக கண்டு நான் பெற்றிருப்பது எக்காலம் என்கிறார் பட்டினத்தார். அருள் ஊறி தாய் போல் பறிந்த தேனோடு உகந்து, அருள் கூர்ந்து உயிர்கள் பால் அன்னை போன்று அன்பி காட்டும் தேன் போன்ற தேவியுடன் மகிழ்ந்து, கருணை மிகுந்து கசிந்து உளம் கோடு கருதும் அவர்க்கு பதங்கள் தந்தருள் கௌரி. காஞ்சிபுரம் திருப்புகழ். தானே தழைந்து சிவமாகி செழிப்புடன் விளங்கி சிவபரம்பொருளாய் திகழ்பவனும் தானேயாய், தானே வளர்ந்து அண்ட பகிரண்டங்கள் எல்லாம் தன் அருள் வியாபகத்திலே அடங்கும்படி எங்கும் நிறைந்து, தன்னருள் வெளிக்குள்ளே பல்லாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து என்பார் தாயுமானவர். தானே இருந்த ஈற்றில் தன்னிந்தனையாய் நின்று விளங்கும் தார்வேணி எந்தை அருள்பாலா. பூமாலைகளை தரித்துள்ள சடைப்பிரான் சிவபெருமான் பெற்ற குழந்தையே. சாலோக தொண்டர். முக்தி 4 வகை: சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுஜம் என்பன. அதிலே முதல் சரியை மார்க்கத்தில் முதிர்ச்சி பெற்று கந்தலோகத்தில் வாழும் பெற்றி அடைந்து அடியார்கள். சாலோகம் என்பது ஈசனவன் கூட்டத்தில் அவ்வுலகிலே வாழ்வது. ஒரு வீட்டில் பணியாளராக இருப்பவர் எங்கும் சென்று பணிபுரியும் உரிமை பெற்றிருப்பது போல, உயிர் முக்திக்குரிய லோகமெங்கும் சென்று சிவனுக்கு கைங்கரியம் செய்யும் நிலை. சிவலோகத்தில் நானும் ஒரு பிரஜை என்ற அளவிலே புண்ணிய ஆத்மாக்களுக்கு பித்ருக்களுக்கு இருக்கும் மனோநிலை. சரியை நெறி பற்றி நிற்பவர் இறைவன் வாழும் உலகத்தை அடைந்து அவனது அண்மையில் விளங்குவார்கள். அத்தகைய உலகில் இறைவனின் அண்மையை அடைந்தவர் அவனது வடிவத்தை அடைவார்கள். இறைவன் போன்ற ஒளி வடிவை பெற்று பரந்த உலகில் இல்லாமல் எங்கும் நிலை பெற்றிருக்கும் இறைவன் உருவமாகும். சாமீப தொண்டர். கிரியை மார்க்கத்தை அனுஷ்டித்து முருகப்பெருமானின் திரு ஓலக்க சபையிலே இருக்கும் அடியார்கள். இறைவனுக்கு அருகிலிருந்து பணிபுரியும் அளவுக்கு கிடைக்கும் வாய்ப்பு என்பது போன்ற மனோநிலை ரிஷிகள், சிவகணங்கள் போன்றதற்கு வாய்க்கும். கோவில்களில் இறைவனை தொட்டு பூஜை செய்யும் அடியாரும் எவ்வகை என்று எண்ணுகிறேன். ஈசன் சமீபத்தில் அவன் ஆடும் பாதம் அடி புனிதவதியார் போல வாழும் பேரு சாமீபியம். சிவலோகத்தில் ஈசனுக்கு அணுக்க தொண்டராக இருக்கும் பாக்கியம். இது ஆளாள சுந்தருக்கு கிடைத்த பேரு. ஒரு தந்தையின் அருகில் இருக்கும் குழந்தையின் இன்பம் அந்த உயிருக்கு சித்திக்கும். சாரூப தொண்டர். சிவயோகம் புரிந்து அபர சுப்பிரமணியராக உருவம் பெற்ற அடியார்கள். சாரூபம் என்பது ஈசனின் வடிவமே தாமும் எய்தி வாழ்வது. ஈசனை ஒத்த உருவம் கிடைத்தல் உயிருக்கு தோழமை உரிமை மூலம் கிடைக்கும் இன்பம் சித்திக்கும். இறை உருவமாகவே சிவலோகவாசிகளாலும் ஏனைய உலகத்தவர்களாலும் வணங்கப்படும் நிலை சுந்தரர், நந்தியம் பெருமான் போன்றதற்கு வாய்த்தது போன்ற நிலை. சாயுஜ்யம். ஈசனே தன்னுள் கலந்து தான் அவனாகிவிட்ட அத்வைத நிலை சாயுஜ்யம். சம்பந்த பெருமானை அவரது திருமண காலத்திலே கோண்டோடு கைலாசம் என்னும் வகையிலே
அனைவரையும் தன்னோடு இறைவன் சேர்த்துக் கொண்டார். இறைவனோடு இரண்டர கலத்தல், நீரும் உப்பும் போல. சாயுஜ்யம் என்பது ஈசனே தன்னுள் கலந்து தான் அவனாகிவிட்ட அத்வைத்த நிலை. சாயுஜ்ய பதவி பெற்றோருக்கு மீண்டும் பிறவி இல்லை என்பார்கள். சாயுஜ்ய நிலையில் இறைவனுடன் பிரம்மத்துடன் ஏகபோகமாய் இறுக்கி விடுவதால் இங்கு இவர்களை பற்றி பேச்சே இல்லை. தைத்திரி உபனிஷதம் பிரம்மானந்த வல்லியில் முதல் அனுவாகத்தில் பிரம்மம் என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரம்மம் என்பது ஹிருதயம் என்ற குகையிலே புத்தி என்கிற துவாரத்திலே இருப்பது என்று எவன் அறிகிறானோ அவன் அந்த சர்வஞான பிரம்மஸ்வரூபத்துடன் பிரம்மமாகவே ஆகி எல்லா போகியங்களையும் அனுபவிக்கிறான். பிரித்தறிய முடியாததும் நிச்சயிக்கப்பட்ட உருவம் மாறுபடாதது, எவ்விதத்திலும் அளக்க முடியாததும் ஞான உருவானதும் எதுவோ அதுவே சத்தியம், அதாவது சத் எனப்படும். அதுவே பிரம்மம் என்று சொல்லப்படுகிறது. மற்ற 3 வகையினரும் மீண்டும் பிறப்பார்களா என்னும் வினாவிற்கு வேதமே பதில் சொல்லுகிறது. கே பிரம்மலோகே பராந்த காலே பராமிருதாத்து பரிமுஷ்யந்தி. பேரூழி காலம் வரை அங்கங்கு வாழ்ந்து உபாசனையால் ஞானம் பெற்று கடைசியில் தேவனுடன் ஒன்றாக கலந்து விடுவார்கள். இது கிரமமுக்தி. முன் சொன்னது பதமுக்தி. ஔவையார் பாடுகிறார் விநாயகர் அகவலிலே, கட்டத்தின் உள்ளே கதாதிரும் காட்டி சிக்கத்தின் உள்ளே சிவலிங்க காட்டி அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கு பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி பேடமு நீரு விளங்க நிறுத்தி கூடுமை தொண்ட குடாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொரு தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயகா திரைகளை சரணே சரணே சரணே. அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் அனோரணியான் மகதோ மகியான். கணுமுற்றி நின்று கரும்புள்ளே காட்டி விஷம் அமிர்தமாதலால் வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி சாமீபம் நிலை. கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி சாலோக நிலை. அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கருத்தின் நிலை அறிவித்து சாரூப நிலை. தத்துவ நிலையை தந்து என ஆண்ட சாயுஜ்ய நிலை. வித்தக விநாயகா பரசிவா விரைகள் சரணே என்று அத்வைத அனுபூதியை பாடுகிறார். ஏதோ என் சிற்றறிவுக்கு எட்டிய வகையிலே புரிந்து கொண்டது இவ்வளவு. தவறு இருந்தால் திருத்துங்கள், அடியேன் ஏற்கிறேன். திருமந்திரம் 5ஆம் தந்திரத்தில் திருமூலர் சாலோக சாபீபங்களை பற்றி பேசுகிறார். பாசும் பசுவானதாகும் இச்சாலோகம், பாசும் மருளானதாகும் இச்சாமீபம், பாசும் சிரமானதாகும் இச்சாரூபம், பாசும் கரைபதீசாயுஜ்யமே. முருகா சரணம். குகார்ப்பணமஸ்து.